குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக நம்மளோட ஃபேவரட் டாக்டர் சர்மம் மற்றும் அழகியல் நம்மளோட டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஓகே டாக்டர், ஜூன் 25 வந்து விட்டிலைகோ டே வந்து பரிசீலித்தோம். ஸோ விட்டிலைகோ பற்றி இன்னைக்கு ஃபுல் டே நம்ம பேச போகிறோம். ஐ மீன் ஃபுல் ஷோ நம்ம பேச போகிறோம். ஸோ விட்டிலைகோ பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். விட்டிலைகோக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா, விட்டிலைகோ ஒரு வியாதியே இல்லை. ஓகே. விட்டிலைகோ வந்தவங்களுக்கு இதனால் ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்லை. 100 வருஷ வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவங்களுக்கு குறைய போகிறதில்லை. ஓகே. இதனால் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? அதுவும் இல்லை. அப்போ இது வியாதியே இல்லை. வைத்தியம் பண்ணணுமா? தேவையில்லை. முடி நரைக்குது, அது மாதிரி இது தோல் நரைக்குது. ஓகே. பட்டு நம்ம ஊரில் எல்லாருக்கும் ஒரு பழக்கம். ஒரு கை கொடுத்தோம் அப்படின்னா, என்னப்பா வெயிட் ரொம்ப போட்ட, உனக்கு வேறு எதுவும் வியாதி இருக்கா? என்னப்பா வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்ட, உனக்கு சுகர் இருக்கா? ரொம்ப கருத்து போயிட்டியே. அதாவது யாரையும் பாசிட்டிவாக சொல்லி பேசுகிறதே இல்லை. கை கொடுத்தனா யூ லுக் ஸோ ஸ்மார்ட், குட் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கமே நமக்கு இந்தியாவில் இருக்கவனு கிடையாது. நமக்கு எங்கேயாவது முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கா, அது மாத்திரம்தான் தெரியும். பாக்கி ஆள் பல இருக்கானே, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரியா? அந்த மாதிரி இந்த விட்டிலைகோவை ஒரு சோஷியல் ஈவிலாகவே ஆக்கிட்டாங்க எல்லாருமே. ஒன்று, கல்யாணம் நடக்கிறது இல்லை. 2, ஒரு பஸ்ஸில் போனால் அவன்கிட்ட பக்கத்தில் யாரும் போகிறதில்ல, கை கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது பரவிடுமா. அது வெண்குஷ்டத்தையும் இதையும் போட்டு உழப்பிடுறது. வெண்குஷ்டம் குஷ்ட நோய் கிருமி. ஓகே. இது தோலுக்குள்ளே நடக்கிற ஒரு மகாபாரத போர். தோலுக்குள்ளே கலர் கொடுக்குற அணுவை எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அணு சண்டை பிடிக்குது. ஏன் சண்டை பிடிக்குது, எதுக்கு சண்டை பிடிக்குது யாருக்கும் தெரியாது. காரணமும் கிடையாது. இந்த வியாதிக்கு வர்றதுக்கு காரணமே கிடையாது. ஓகே. கலர் கொடுக்குற அணு செத்து போனோடனே அந்த இடம் தோல் எல்லாம் வெளுத்து போயிடுது. இது இன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு, நாளைக்கு எனக்கு வரலாம், நாளைக்கு மறுநாள் உனக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். காரணமே இல்லாமல் சொன்ன பிறகு இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணத்தை ஒட்டி பேஷண்ட்ஸ் வரும்போது, சார் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு இருக்குது, இவளுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு உங்கள் அப்பாவுக்கு இப்போ இல்லைப்பா, நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கும் வரலாம், நாளைக்கு மறுநாள் உனக்கும் வரலாம். சார் இப்போ இருக்கிறது சொல்லுங்கள். டே, நாளைக்கு நடக்கிறதும் உண்டுடா. இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெளில வந்தால் என்ன செய்வ? கல்யாணம் பண்ண பிறகு உனக்கு வெளில வந்தால் அவள் உடனே விட்டு போயிட சொல்லிடட்டுமா? டே, இது வியாதியே இல்லை, வியாதியே இல்லை, வியாதியே இல்லை. சரி, இந்த விட்டிலைகோவில் 2 பேசிக் டைப்ஸ். ஓகே. ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள்ங்கிறது பரவற தன்மை இல்லாதது, ரொம்ப சந்தோஷம், ஈஸியாக வைத்தியம் பண்ணிடலாம். அன்ஸ்டேபிள்ங்கிறது பரவிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதாவது இந்த மகாபாரத போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. காரணமே இல்லாமன்னு சொன்ன பிறகு 100க்கு 100 இது க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், மருத்துவ ரீதியாக 50% குணப்படுத்திடலாம். ஆப்ரேஷன் மூலமாக கூடுதல் ஒரு 30% சரி பண்ணலாம். 20% கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. ஓகே. ஸோ அந்த மீதி இருக்கிற 20% என்ன செய்கிறது? இதை வச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட வேண்டியதான். பெண்ணை நம்ம என்ன கை இல்லை, கால் இல்லை, கண்ணு தெரியல, காது கேட்கல, இது கஷ்டப்படலாம். இது சும்மா அங்கங்கே வெள்ளை இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதனால் ஒன்றுமே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் 86லேருந்து 1986லேருந்து லீகோடர்மா, விட்டிலைகோ. அவர் என்ன செஞ்சார்? இதில் என்ன போச்சு அவருக்கு? அவர் ஜம்முன்னு எங்கேயோ கிங் மாதிரி ஆனார். விட்டிலைகோவே அவர் அந்த வியாதியவே தன் கலரையே மாற்றுறதுக்கு இதாகிட்டார். அவர் ஆக்சுவலாக பிளாக்கு, பட் ஒயிட்டாக மாற்றிக்கிட்டார். அவர் இறந்த நாள் அந்த ஜூன் 25. அதனால தான் அந்த ஜூன் 25 விட்டிலைகோ டே, அவரோட ரிமெம்பரன்ஸ். இப்படிலாம் நிறைய பேர் விட்டிலைகோ வச்சுட்டு சந்தோஷமாக ஜம்முன்னு இருந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இது வியாதியே இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஜூன் 25 கொண்டு போய் அதில் போடுறோம். ஏன் அந்த ஜூன் 25 ஸ்பெசிஃபிக்காக ஏன் வியாதியே இல்லைன்னு சொல்கிறப்போ இப்படி நீங்கள் கொண்டாட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால், இதில் கிட்டத்தட்ட ஒரு 12%, இப்போ இந்தியாவில் பாப்புலேஷனில் 12% பீப்புளுக்கு இது இருக்குது. அப்போ 12 கோடி பேர் இதில் சஃபர் பண்ணுறாங்க. சஃபர் பண்ணுறாங்கங்கிறத விட சஃபர் பண்ண வைக்கப்படுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க தான் அதை சஃபரிங் ஆக்குறாங்களே ஒழிய மற்றபடி சஃபரிங்கே கிடையாது. வைத்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லை. காஸ்மெட்டிக்காக மாத்திரம்தான் இதுக்கு வைத்தியம். அப்போ இந்த வைத்தியத்தில் அதை ஸ்டெபிலிட்டி கொண்டாடணும். அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம்னு கொண்டாட கழிச்சு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர்.
வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் என்னோட பேர் ஹேமா. நான் மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். டாக்டர் இருக்காங்க ஹேமா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுடா ஹேமா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன்டாம்மா. ஜம்முன்னு இருக்கீங்களா? ஆல்வேஸ் ஹாப்பி மேன்மா. ஓகே டாக்டர், எனக்கு பார்த்தீங்கன்னா உதட்டில் மட்டும் ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்கு டாக்டர். சரி. அது இங்கே லோக்கலில் இங்கே காட்டினதுக்கு அது வெட்லைகோன்னு சொல்லலை. அது என்னமோ அந்த உதட்டுக்கு அந்த ஈரல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கு உங்களுக்கு, அதனால தான் அப்படி உதட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை வருஷமா இருக்குமா? இது ஒரு 5 வருஷமா இருக்கு டாக்டர். சரி, அப்போ விட்லைகோ தான்டாம்மா. அப்படிங்களா? அது இங்கே காட்டினதுக்கு வெட்லைகோன்லாம் சொல்லலை, மற்ற எங்கேயுமே பரவல டாக்டர். இது ஆனால் உதட்டில் மட்டும் இருக்கு இல்லை, லைட்டாக. பொதுவாக உதட்டில் வர்றது பரவுறது இல்லைடாம்மா ரொம்ப. ஓகே டாக்டர். சரி, நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர். சரி, அதாவது இந்த உதட்டில் வர்ற விட்லைகோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, முடியினோட வேர் இருக்கிற இடத்துல வர்ற விட்லைகோ 100% க்யூரபிள். ஓகே. முடியினோட வேர் இல்லாத இடத்துல வர்ற விட்லைகோ 100% நாட் க்யூரபிள் வைத்தியத்தினால. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், இந்த அணுவை வந்து நம்ம இந்த வெள்ளைப்படைக்கு உள்ளே கொண்டாடணும். அப்படின்னா தான் நம்ம சரி பண்ண முடியும். வெள்ளைப்படை சுற்றி இருந்து அணுவை கொண்டாடணும். முடியினோட வேர் இருக்கிற இடத்துல தான் அந்த முடியினோட வேர்லேருந்து அந்த அணுவை கொண்டாட முடியும். அப்போ முடியினோட வேர் எங்கெல்லாம் இல்லையோ, இங்கே இல்லை, உள்ளங்கை இல்லை, உள்ளங்கால் இல்லை, யூரின் போகிற இடங்களில் இல்லை, இந்த உதட்டில் இல்லை, இந்த இடங்களில் வரக்கூடிய வெள்ளை சாதாரணமாக போவதில்லை. 5 வருஷமாக இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஏன் போகாமல் இருக்குது, ஏன் என்ன பண்ணாலும் அது சரியாகாதுன்னா அதான் ப்ராப்ளம். சரி, இவங்களுக்கு விட்லைகோன்னு சொன்னால் இவங்க உடனே ஐயோ விட்லைகோன்னு பெரிய வியாதி, இந்தியாவில் போச்சுடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு இவங்க நினைப்பாங்கங்கிறக்காகவே டாக்டர்ஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்னு இருப்பாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், உதட்டில் வர்ற விட்லைகோ ஒன்று நம்ம மாத்திரை மருந்து மூலமாக குணப்படுத்தக்கூடியது ஒரு பெரிய இது இருக்குடாமா. பட் என்னென்னா, நான் கொடுக்குற மருந்து, அதாவது இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. வலிக்கும், கொப்பளம் வரும், புண்ணாகும், எரியும், ரத்தம் கூட வரும், சரியாக போயிடும். இதை பண்ணுவீங்கன்னா தான் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒத்துக்கிடுவீங்கன்னா தான் பண்ணணும். ஐயோ போட்டார், புண்ணாக்கி விட்டார் அப்படின்னு போய் ஐயோ ஒரு பூரா புண்ணாக்கி விட்டார்னு எனக்கு ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க, பெட்டிஷனாக எழுதி அனுப்புவாங்க. நீங்கள் கொடுத்த மருந்து புண்ணாகி விட்டது அப்படின்னு. ஏடா நான் புண்ணு ஆகும் தானே சொன்னேன், புண்ணு ஆகும் சொன்னீங்க, ரொம்ப புண்ணாயிருச்சு. அது என்ன ரொம்ப புண்ணாயிருச்சு, ரொம்ப புண்ணாகலை. அது ஏன் அந்த மருந்தை போட்டு புண்ணு ஆக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல முடியினோட வேறு இல்லை, அப்போ அந்த இடத்துல அந்த அணு இல்லை, வெளியிலேருந்து கொண்டாடணும், அப்போ அந்த இடத்த புண்ணாக்கணும். புண்ணாக்குனா சுற்றி இருக்கிற மருந்தை, சுற்றி இருக்கிற அணுவை அங்கேருந்து கொண்டாந்துடலாம். இதுக்கு போடுற மருந்து வந்து 5-ஃப்ளோரோயுராசில் 5FU. இந்த 5FU வந்து கேன்சருக்கு போடுற மருந்து. கேன்சர்னால் கர்ப்பப்பையில் வரக்கூடிய கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. அதை நம்ம விட்லைகோக்கு ஒரு 17 வருஷமாக நாங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ட்ரையல் பேசிஸ் தான், பட் ரிமார்க்கபிள் க்யூர். ஒரே ஒரு ப்ராப்ளம், அது வலிக்கும், அது கொப்பளம் வரும், புண்ணாகும். பட் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 5FUவை டெய்லி நைட்டு அந்த உதட்டு மேலே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளில் புண்ணாயிரம். மருந்து நிப்பாட்டிக்கணும். புண்ணு ஆறுன பிறகு திரும்ப போடணும். புண்ணாயிரும், திரும்ப புண்ணு ஆறுன பிறகு போடணும். இப்படி இந்த ஒரு 10 தடவை 15 தடவை புண்ணாக்கி ஆறும்போது சுற்றி இருக்கிற அணு கூட வந்து சேர்ந்துடும். அது கூட சேர்த்து சோஃபர்னு ஒரு மாத்திரை, இதை ஒரு அயன் மாத்திரை காலையில் நைட்டும் ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா 10க்கு 8 பேருக்கு கண்டிப்பாக க்யூருமா. சரி, நான் உதட்டில் விட்லைகோவே இல்லை, இதை நான் இப்போ என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்லைகோ இல்லைன்னா பேசாமல் விட்டுறலாம். உங்களுக்கு ரோஸ் கலர் லிப்ஸு, சந்தோஷம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, கால் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன் டாக்டர். அந்த ட்ரீட்மெண்ட்லடாமா ஸ்டெபிலிட்டி, நான் ஸ்டெபிலிட்டி. வந்து விட்லைகோ வந்து அதை வந்து உயிரை வந்து எடுக்கணும். ஓகே. அது உயிரை எடுக்கணும்னா அது வந்து பரவற தன்மையை இழக்கணும். புது புது பேட்ச் வரக்கூடாது, இருக்கிற பேட்ச் பெருசாகக்கூடாது, இருக்கிற பேட்சில் இருக்கக்கூடிய முடி வெள்ளையாயிடக்கூடாது. இது 3 தான் ஸ்டெபிலிட்டி. ஓகே. அதாவது ஒரு படை வந்து பெரிய படையாயிடக்கூடாது, குட்டி போட்டுறக்கூடாது, உள்ளே இருக்கிற முடி வெளுத்துறக்கூடாது. இந்த 3 தான் ஸ்டெபிலிட்டியோட க்ரைட்டீரியா. அப்போ இது வந்து இந்த இது வராமல் நம்ம 6 மாதத்துக்கு தடுத்துட்டோம்னா
100க்கு 80% அழகாக சரி பண்ணிடலாம் ஓகே. மருந்து மாத்திரையிலேயே. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு ஸ்டீராய்டு போடணும். ஸ்டீராய்டு மாத்திரை போடாமல் எந்த பேஷண்ட்டையும் ஸ்டேபிள் ஆக்க முடியாது. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸ்டீராய்டு போட்டோன்னே இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் நினச்சி ஸ்டீராய்டு அவங்களாம் நிப்பாட்டிடுவாங்க. இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் ஐயோ ரத்னவேல் இவ்வளோ பெரிய கூட்டம் வச்சுருக்காங்கன்னா ரத்னவேலை எப்படிடா ஒழிப்போம் அப்படின்னு நினச்சிட்டான்னா, போச்சு உனக்கு ஸ்டீராய்டு போட்டால் உனக்கு கிட்னி கலண்டரும் லிவர் கலண்டரும் ஸ்ப்ளீன் போயிடும், எல்லாம் போயிடும். நம்ம கொடுக்குறது 1 மாதம் கொடுத்துருப்போம், 2 மாதம் கொடுத்துருப்போம், இது போயிடும் அது போயிடும் சொல்லி பேஷண்ட்டை வந்து வம்ப ஆக்கி இதில் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது யார்? பேஷண்ட் தான். பேஷண்ட்டோட அப்பா அம்மா வந்து யாரையோ நம்பி போய் ஏதோ ஒரு வைத்தியத்தை நிப்பாட்டிவிட்டு ஸ்டீராய்டை நிப்பாட்டினா பையன் உடம்பெல்லாம் பரவிடும். இப்படி ஆனால் நிறையா பேர் பார்க்குறேன்டாம்மா. இப்போ நிறையா பேர் பார்க்குறேன். அதாவது மாற்று வைத்தியத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லிடுறாங்க, அவங்க ஸ்டீராய்டை போட்டு உன் உடம்புக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணி விட்டுறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே 5FU 5-fluorouracil இதுக்கு கொடுக்கலாம்னு தெரியல பாதி டாக்டர்ஸுக்கு. இதை பார்த்துனா ஐயோ இது கேன்சர் மருந்தை இது கொடுத்துருக்கானே, இது ஸ்டீராய்டே போச்சே. சரி எவ்வளோ நாள்டா போட போகிற? ஸ்டீராய்டு எவ்வளோ அருமையான மருந்து. ஸ்டீராய்டு இல்லைன்னா பாதி பேர் உயிரை இப்போ காப்பாற்றவே முடியாது. பாதி பேர் உயிர் வந்து ஸ்டீராய்டில் தான் இருக்குது. தெரியாது நிறைய பேருக்கு ஸ்டீராய்டு தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. நம்ம துளசி இலை இருக்குது, அது பூராமே ஸ்டீராய்டு தான். என்ன சோத்து கத்தாழையிலேருந்து எடுக்கிறோம், அங்கேயும் ஸ்டீராய்டு தான். அருகம்புல் எடுக்கிறோம், அதுவும் ஸ்டீராய்டு தான். நமக்கு தெரியாமல் எல்லாத்துலேயும் ஸ்டீராய்டு இருக்குது. ஸ்டீராய்டினோட அளவு கம்மியாக இருக்கும்போது அதனோட எஃபெக்ட் வந்து ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட். எப்படி முன்னாடி தங்க பஸ்பம் சாப்பிட்டா முட்டு வலி வராதுன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி முட்டுவ பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டீராய்டு தான். கண்ணனோட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டீராய்டு தான். உடம்புல வரக்கூடிய பாதி ப்ராப்ளத்துக்கு ஸ்டீராய்டு தான். ஸ்கின்னில் வந்து ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியமே கிடையாது. அப்போ ஸ்டீராய்டு போட்டு ஸ்டேபிள் ஆக்கணும். ஸ்டேபிள் ஆக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த 5FU ஓகே MNL லோஷன் ஒன்று இருக்குது. அந்த லோஷனை போட்டுட்டு வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்று 4 நாளில் கொப்பளம் வந்துடும், பும்முன்னு ஊதிடும், பூரி மாதிரி வீங்கி போயிடும். கொப்பளத்தை குத்தி விட்டுலாம் மருந்து நிப்பாட்டிடணும். புண்ணு ஆயிடுச்சா உனக்கு நல்லா போகுது, புண்ணு ஆகலையா முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதை புண்ணு ஆகணும், புண்ணு ஆனாதான் சரியாகும். அப்போ MNL லோஷனை காலையில் போடுறோம், நைட் 5FU ஆயின்மெண்ட்டை மேலே தடவிக்கிட்டே வர்றோம். புண்ணாகுது ஆற விடுறோம், மருந்து நிப்பாட்டிக்கிறோம், திரும்ப புண்ணாகுது ஆற விடுறோம். இவ்வளோ தண்டி பேட்ச் வந்து ஒரு தடவை புண்ணாய் ஆறும்போது இவ்வளோ தண்டி ஆயிரும், அடுத்த புண்ணாய் ஆறும்போது இவ்வளோ தண்டி ஆயிரும், அடுத்த புண்ணாய் ஆறும்போது இப்படியே சுருங்கிருண்டம்மா. ஓகே. அப்போ நீ புண்ணாக்கி ஆற விட்டா தான் சுற்றி இருக்கிற அணுவை அங்கே வெள்ளைப்படைக்குள்ளே கொண்டாட முடியும். புண்ணாகும், வலிக்கும், எரியும், பொறுத்துக்கிட்டா சரியாயிரும். பொறுத்துக்க முடியாதவங்களுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஓகே. அப்போ அது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று வெரி எக்ஸ்பென்சிவ். என்கிட்ட வந்தால் நான் ரொம்ப காஸ்ட்லி, சர்ஜிக்கலும் ரொம்ப காஸ்ட்லி. ஓகே டாக்டர், அந்த காஸ்ட்லியான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பேசலாம். காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? குட் மார்னிங் மேடம், நான் வாசவி ஃப்ரம் சென்னை. டாக்டர் இருக்காங்க வாசுகி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். யா வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வாசுகி. சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுறீங்க சார் நீங்கள். அம்மா உங்களை மாதிரி நிறைய பேர் நேசிக்கும் போது எனர்ஜி தானா வந்துருமா? ஓ, தானா பூஸ்டப் ஆயிடுது உங்களுக்கு? ஆமா. சொல்லுடாமா. என்னோட சன் வந்து ஒரு 3 கொஸ்டின் சார். என் சன் வந்து இஸ் 9 years old. அவனுக்கு என்ன மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம்ன்றது, அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஆயில்மெண்ட் ஃபார் கிரே ஹேர் சார். ஐ எம் அரௌண்ட் 34. சரி, கிரே ஹேருக்கு என்ன ஆயில்மெண்ட்? இது 2 கேள்வி தான் சார். நான் ஃபோன் கட் பண்ணிடுறேன் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் வில் பி வெயிட்டிங். தேங்க் யூ so much. தேங்க் யூ. இந்த சோப் என்ன யூஸ் பண்றது அவங்க பையனுக்கு? அதாவது சோப்பில் வந்து டிபிஎஸ்னோட அளவு, அதாவது ட்ரைப்ரோமோ சாலிசிலினைட் 0.5% கம்மியாக இருக்கிற சோப்பாக யூஸ் பண்ணணும். 1. 2, ட்ரைக்ளோசான் இந்த கெமிக்கல் இல்லாததாக யூஸ் பண்ணணும். 3, 90 செகண்டுக்கு மேலே எந்த சோப்பும் நம்ம ஸ்கின்னு மேலே கான்டாக்டில் இருக்கக்கூடாது. இந்த 3 க்ரைட்டீரியா மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. டிபிஎஸ் அளவை பார்த்துக்கிடுங்க, ட்ரைக்ளோசான் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. அதாவது இன்னும் நிறைய கெமிக்கல் இருக்குது, பட் இதுதான் ப்ராப்ளமேட்டிக் கெமிக்கல்ஸ். இது மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா டிபிஎஸ் அதிகப்படியாக இருந்துச்சுன்னா வெயிலில் போனோம்னா தோல் வெயிலில் உள்வாங்கிரும், தோல் பூரா பொத்து போயிடும்.
ட்ரைக்ளோசான் வந்து ப்ளீச்சிங்காக போடுறது. எப்படி சோப்பு வந்து நம்ம துணிக்கு போடுற சோப்பு வந்து நல்லா வெளுக்குதுன்னு போட்டு வெளுக்க விட்டிங்கன்னா துணி கிழிஞ்சு போயிருமோ, அது மாதிரி தோல் கிழிஞ்சு போயிடும். 3வது, கான்டாக்ட் பிட்வீன் அ கெமிக்கல் அண்ட் தி ஸ்கின் மினிமைஸ் டு 1.5 minutes. 90 செகண்ட். அந்த 90 செகண்டுக்குள்ளே நம்ம அந்த சோப்பை வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லது. சோப்பை நல்லா வாஷ் பண்ணணும். சும்மா அந்த காக்கா குளியல் மாதிரி சும்மா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி போட்டோம்னா அது சரியாக இருக்குது. ஏன்னா சோப்பினோட துகில் வந்து வேர்வை குழாயிலையும் சரி எண்ணெய் குழாயிலையும் போய் உட்காந்துக்கிடுச்சுன்னா அது அங்கேயே நின்று அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நல்லா தேய்ச்சி குளிங்க. ஒரு கெமிக்கலை போடுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது ஒன்று. 2வது, என்ன சோப் போடலாம் அப்படின்னா, இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசிங் சோப், யாகர் எம் சோப் ட்ரை ஸ்கின். ஆர்டினரியாக எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாததுன்னா யாகர் சோப். ப்ளீச் பண்ணணும் ஸ்கின் ஃபேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜி கோல்டு, இது வந்து குளுட்டத்தேன் சோப். இன்னொன்று வந்து ரயாம், RAYAM, இந்த ரயாம், ஜி கோல்டு ரயாம், இந்த ரெண்டும் வந்து ஃபேர் ஆகணும், நான் ரெகுலராகவே ஸ்கின் எனக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இதை போடலாம். பட் எந்த சோப்பும் போட்டுட்டு நம்ம பிரைட் ஆகணும்னு நினச்சிட்டு வெயிலில் போகணும்னா கருது போயிடும். ஸோ பிரைட்டனஸ் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வெயிலில் போகக்கூடாது. வெயிலை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இதை போட்டோம்னா பிரைட் ஆக ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று. கிரே ஹேர் 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய நரமுடி கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. வந்தது தான். வராமல் தடுக்கிறதுக்கு, அதாவது அந்த ப்ராக்ரெஷன் வந்து ரொம்ப வேகமாக போகிறத தடுக்கிறதுக்கு மாத்திரம் சீக்கிரங்கிற எண்ணெயை காலையிலையும் நைட்டும் மண்டை முடிபுறம் தடவிக்கிடுங்க. காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நில்லுங்க. சோஃபர் பயோனாயி காலையிலையும் நைட்டும் 3 மாதம் போடுங்க. தினம் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுங்க. ப்ராக்ரெஸ்ஸை நிப்பாட்டிடலாம். வந்தது போகாது. 35 வயசுக்கு மேலே இதெல்லாம் கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா டைக்கு போயிடணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பிரீத்தி கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க பிரீத்திமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். உங்களோட ஸ்பீச் நாங்கள் டெய்லி அந்த வாரந்தோறும் வியாழக்கிழமை கரெக்டாக உட்காந்துருவோம். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஃபேனாம்மா. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க. நிறைய ப்ரோக்ராம்ல வந்து டாக்டர்ஸ் வந்து பேசும்போது எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அங்க அட்வர்டைஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம பிராங்கா எதுனாலும் சொல்லிருக்கீங்க. உண்மையில அதுக்காக வேண்டியே நாங்க ஒவ்வொரு நாளும் உட்காந்து பாக்குறோம். ஏமா என்னை பார்க்க வராதிங்கிறதுக்காக என்ன ஃபீஸ் எல்லாம் கூட்டிட்டேன்டம்மா. எனக்கு கூட்டம் தாங்க முடியல, ஃபீஸ் எல்லாம் கூட்டிட்டேன். என்னை பார்க்க வர்றதை குறைங்க அப்படின்னு. விஐபி கூட்டம் வரதானே செய்யும். சொல்லட்டாமா? டாக்டர், என்னோட குழந்தைக்கு வந்து 10 months ஆச்சு. சரி. அவளுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கொசு கடிச்ச மாதிரி தடுப்பா ஹேண்டு, அப்புறம் மூஞ்சில ஒரு சில சமயம் வரும், காலில் வருது. அது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டேன். ஒவ்வொரு டாக்டர் என்னங்கிறாங்க, இது வந்து அலர்ஜி, கொசு கடிக்கிறாங்க. ஒரு சில டாக்டர் என்னன்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னாங்க. இன்னொரு டாக்டர் என்னன்னாங்க, இப்போ வந்து ஐஜின்னு பிளட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐஜி வந்து என் குழந்தைக்கு 84 இருக்கு, அதனால வந்து இது அடிக்கடிக்கு வரும், அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது போயிடும் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு இந்த 10th month போட வேண்டிய மீசைல் இன்ஜெக்ஷன் தடுப்பூசி வந்து போட வேண்டாம், அது போட்டால் அது ரொம்ப விகரஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இன்ஜெக்ஷனும் போடல. இப்போ எனக்கு எப்படின்னா அது எப்படி ஸ்டாப் பண்றது, அது ப்ரிகாஷன்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க. நான் ஏன் பேஷண்ட்டோட ரொம்ப பேசுறது இல்லை தெரியுமா? அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். கேட்கறது லீடிங் கொஸ்டின், அதாவது கொலை பண்ணியா பண்ணலையா இப்படி தான் கேட்குறத. அதை மாதிரி இதில் உனக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு உன் வீட்டுக்காரரு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா இருக்கா? இல்ல டாக்டர், யாருக்கு இல்ல டாக்டர். வீசிங் இருக்கா? இல்ல, எங்க அக்காக்கு வேணா இருந்துச்சு லைட்டா. லைட்டா? அதானே லைட் இல்லை, வீசிங் இருக்குல்ல. அக்காக்கு வீசிங் தானே ஆஸ்மா? ஆமா டாக்டர். அது வந்து ரன்னிங் இன் ஃபேமிலிஸ். ஃபேமிலியில் ஆஸ்மா இருந்தால், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஃபேமிலியில் ஆஸ்மா இருந்தால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க மாமா யாருக்காவது ஆஸ்மா இருந்தால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து ஏட்டோபிக் எக்ஸிமா. ஏட்டோபிக் எக்ஸிமாவுக்கு க்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கரப்பான், காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தே இருப்பான், ஓங்கழுத்தே இருப்பான், ஏங்கழுத்தே இருப்பான், முடிவில்லா தொடர்கதை. சரியா? கொசுக்கடிமா பொதுவாக கொசுக்கடி கையில் இங்கே இந்த பகுதி காலில் முட்டிக்கு கீழே பொதுவாக இந்த இடத்துல தான் கொசுக்கடி இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக சட்டை போட்டிருப்போம், ஒரு பேண்ட் போட்டிருப்போம், கீழே தான் இருக்கும், மேலே வரவே செய்யாது கொசுக்கடி. ஒன்று.
முகத்தை பொதுவாக கொசு கடிக்கிறது இல்லை, பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கடிக்கலாம். பட் கொசு கடிக்கிறது மருந்து போட்டோன்னே ஒரு நாளில் போயிடும். ஒரு நாளில் போகலை, எனக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஏட்டோப்பியான்னு பார்க்கணும். ஒன்று, கொசுக்கடியாக இருந்தால் கொசு கடிக்காமல் பார்த்துக்கிட்டா தான் ட்ரீட்மெண்ட்டை ஒழிய டாக்டர் இதை சரி பண்ண முடியாது. ஒன்று கொசுவலை யூஸ் பண்ணணும், கொசுவை விரட்டணும், இல்லைன்னா கொசுவை அடித்து கொல்லணும், இல்லை கொசுவை நீங்கள் திரும்ப கடிச்சிட வேண்டியதான். சரியா? அது நம்மளை கடிக்குது, நீங்கள் அதை திரும்ப கடிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா கொசு கடியை நிப்பாட்ட முடியாது. சார் போன வருஷம் வந்தேன், கொசு கடிச்சிச்சு, வைத்தியம் பண்ணிங்க போயிடுச்சு, இப்போ திரும்ப கடிச்சிருச்சு சார் அப்படிமா. என்ன செய்யலாம்? கொசுவை திரும்ப கடிச்சிடலாமா அப்படின்னு கேட்பேன் அவனை. எப்படி சார் அதை கடிக்க முடியும்? தெரியுதில்ல, அதை நிப்பாட்ட முடியாது. நம்ம இருக்கிறது இந்தியா. கொசுக்கடியை நிப்பாட்ட முடியும்னா நம்ம எங்கடா போகிறது? சுவிட்சர்லாந்துக்கு போடாமல். நடப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது ஏட்டோபி. ஏட்டோபி வந்து ஆஸ்மா இருந்தால் நல்ல நேரம் பிள்ளைக்கு ஆஸ்மா வரல, வீசிங் வரல, ஸ்கின்ல வந்துருச்சு. ஸ்கின்ல வரக்கூடிய ஆஸ்மா ஏட்டோபி. ஏட்டோப்பியும் வரும் போகும். ஒரு அலர்ஜியான ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டோம், ஒரு தும்மல் வரக்கூடிய இடத்துக்குள்ளே போயிட்டோம், கண்டிப்பாக திரும்ப வந்துடும். எப்படி நமக்கே ஒரு இடத்துக்குள்ள போனால் தும்மல் வருதோ அது மாதிரி ஸ்கின் வந்து தும்முது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் இருக்குது, போடுங்க, போயிடும். கண்டினியூ பண்ணக்கூடாது. டாபிக்கல் ஸ்டீராய்டெலாம் போட்டு போயிருச்சு அப்படின்னா நிப்பாட்டிக்கணும். ரொம்ப அரிப்பு வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா செட்ஸின் ட்ராப்ஸ் இருக்குது. செட்ஸின் ட்ராப்ஸ், அந்த ட்ராப்ஸ் ஒரு காலையில் 8 சொட்டு, மத்தியானம் 8 சொட்டு, நைட் சொட்டு 8 சொட்டு கொடுத்தீங்கன்னா அரிப்பு குறைஞ்சிரும். இது வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். 12 வயசுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் அதிகமாகும். ஆகும்போது திரும்ப மாத்திரையாக செட்ஸின் ஆக்கிற வேண்டிதான். முடிவில்லை, தொடர்கதை. ஓகே டாக்டர், நம்ம அந்த எக்ஸ்பென்சிவான சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அந்த காஸ்ட்லியான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம மெடிசன் போட்டு பார்த்துட்டோம், எம்என்எல் லோஷன் 5FU போட்டு பார்த்துட்டோம், சரியாகலை, சர்ஜரிக்கு தான் போயாகணும், மெடிசனில் க்யூர் ஆகாது அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச் கிராஃப்டிங், செகண்ட் ஸ்கின் கிராஃப்டிங், தேர்ட் வந்து டேட்டூயிங், ஃபோர்த்து வந்து 5FU நீட்லிங், 5 வந்து மெலனோசைட் கல்ச்சர், அதாவது மெலனோசைட்டை வளர்த்து பண்ணுறது. பஞ்ச் கிராஃப்டிங் வந்து வெள்ளை படை எங்கே இருக்கோ அதில் சின்ன சின்ன ஹோல் பண்ணி கலர் கொடுக்குற அணுவை எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்து கொண்டாந்து இங்கே வச்சுருது. இப்போ நான்லாம் பொதுவாக தொடையிலேருந்து எடுப்பேன், தொடையிலேருந்து எடுத்து அங்கே கொண்டாந்து பூரா வச்சு விட்டோம்னா 5 மாதத்தில் கலர் கொடுத்துரும். பட் இதெல்லாம் ஸ்டீராய்டு போட்டு தான் பண்ணணும், ஸ்டீராய்டு போடாமல் பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்கின் கிராஃப்டிங், வெள்ளைப்படையை அப்படியே சுரண்டி எடுத்துட்டு தோலை அதில் ஓட்ட போட்டோம், இதில் முழுக்க சுரண்டிடுறது, இங்கேருந்து ஒரு புது தோலை எடுத்து கொண்டாந்து அந்த தோலை தூக்கி மாட்டி விட்டுறது. இது 2. மூணாவது 5FU நீட்லிங், அந்த 5FU ஆயின்மெண்ட் இருக்குல்ல, ஆயின்மெண்ட்டை மேலே தடவிட்டு நீடில் வச்சு குத்தி விட்டுறது, அது பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். 4வது பச்சை குத்துறது. பச்சை குத்துறதுன்னா பச்சை கலர் சாயம் இல்லை, ப்ரௌன் கலர் சாயம், கொஞ்சம் டார்க்காக இருக்கும், வெள்ளைப்படம் மேலே அந்த சாயத்தை போட்டுட்டு சாயத்தை குத்தி விட்டுறது, பச்சை குத்துறவங்க பண்ணுற மாதிரி. 5வது வந்து கல்ச்சர், அதான் மெலனோசைட்டை க்ரோ பண்ணி பண்ணுறது. அதுக்கு அந்த மெலனோசைட்டை வந்து தோலை எடுத்து தோலில் இருக்கிற மெலனோசைட்டை வளர்க்குறதுக்கு சில அணுக்கள் இருக்குது, ட்ரிப்ஸின் மாதிரி மீடியம்லாம் இருக்குது, அந்த மீடியமில் போட்டு வளர்க்குறது. நிறையா இதை எப்படி வளர்ப்போம்னா எக் அகாரில் போட்டு வளர்ப்போம், அதாவது முட்டை சம்மந்தப்பட்ட இதுக்குள்ளே வச்சு வளர்ப்போம். அதை மாதிரி இது வந்து இந்த ட்ரிப்ஸின் மீடியம் இருக்குது, அந்த மீடியமில் போட்டு வளர்க்குறது. வளர்த்து விட்லைகோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக தோலை சோண்டிட்டு இதை தூக்கி உள்ளே போட்டு விட்டுறது, போட்டால் பிக்மெண்டேஷன். இது போக பூவா தெரப்பி வந்து லைட்டுக்கு முன்னாடி போய் நின்று பிக்மெண்டேஷனை ஏற்றுறது. பட் இந்தியாவில் அது தேவையா அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் நமக்கு வெயில்லையே எல்லாமே கிடைக்கிது. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு பூவா தெரப்பியும் வேண்டியதில்லை, ஒரு தெரப்பியும் வேண்டியதில்லை. காலையில் 7 மணிக்கு நின்னா வந்துடும்.
7 மணிக்கு காலையில் ரெகுலராக எக்ஸசைஸோ, 7 மணிக்கு வடை போடுறவங்களோ, 7 மணிக்கு வடாம் போடுறவங்களோ, 7 மணிக்கு காலையில் மொட்டை வெயிலில் நின்னோம்னா இந்த விட்லைகோ வரக்கூடிய சான்சஸ் கம்மி. ஓகே. முடி நரைக்கக்கூடிய சான்சஸ் கம்மி. ஏன்னா இந்த அணு வந்து அந்த அல்ட்ரா வயலட் ஏ படும்போது அந்த அணு வந்து வேகப்படும் அப்படின்னு ஒரு தியரி. ஸோ ரெகுலராகவே 7 மணிக்கு மேலே ஒரு 10-15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும் அப்படிங்கிறது இது ஒரு ட்ரீட்மெண்ட்டோட மொடாலிட்டிலே அது ஒரு இது. ஓகே. அது நிற்காதவங்களுக்கு வெயிலில் நிற்காம எந்த மருந்து போட்டாலும், இப்போ நான் கொடுக்குற எந்த மருந்து போட்டாலும் வேலை பார்க்காது. நான் கொடுக்குற மருந்து போட்டு வெயிலில் காலையில் 7 மணிக்கு நீங்கள் நின்னீங்கன்னா தான் அதுக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெயில், பஞ்ச் கிராஃப்டிங், ஸ்கின் கிராஃப்டிங், டேட்டூவிங், 5FE நீட்லிங், மெலனோசைட் கல்ச்சர் ப்ளஸ் பூவா தெரப்பி, இது எல்லாமே நமக்கு ரவுண்ட் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். இவ்வளவும் பண்ணுறோம். இவ்வளவும் பண்ணாலும் 80% தான். 10க்கு 8 பேரை க்யூர் பண்ணிடலாம், 2 பேரை க்யூர் பண்ண முடியறதில்ல. இப்போ விட்லைகோ இந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு வை, முடியும் இருக்காது இந்த இடத்துல, ரத்த ஓட்டமும் புவர், பிக்மெண்டேஷனையும் கொண்டாட முடியாது. ஏன்னா இப்போ இங்கே இருக்குது வெயிட்டு, சுற்றி இருந்து கொண்டாடுனா எங்கே இருந்து கொண்டாடுறது, வெளியில் அடுத்த வந்தோர்லேருந்து தான் கொண்டாட முடியும். அதனால் அந்த இடத்துல வரக்கூடிய இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். இங்கே உள்ளே வரக்கூடியது ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதாவது அக்ரல் விட்லைகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிப்பில் வரக்கூடிய விட்லைகோ எல்லாமே பொதுவாக வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த 2 பேருக்கு சரியாக ஆகலையா, அவங்கள என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு காஸ்மெட்டிக் கேமஃப்ளாஜ் பவுடர் இருக்குது, க்ரீம் இருக்குது. அந்த க்ரீமை மேலே தடவிட்டு, டெர்மா கலர்னு ஒரு க்ரீமை தடவிட்டு பவுடர் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 24 மணி நேரம் அது பாட்டுக்கு நமக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஸோ கேமஃப்ளாஜ் பண்ணிக்கிட வேண்டிதான். வாழை கற்றுக்கிடணும். தோல் வியாதியில் வந்து 90% வியாதிகள் அப்படி தான். இதில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி 10 பேருக்கு 8 பேர் க்யூர் பண்ணுறோங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். 2 பேரை காப்பாற்ற முடியறதுல நாங்கள் கடவுள் இல்லை. ஓகே. அவங்க எல்லாரும் டெர்மா கலர் வாங்கி வச்சுக்க வேண்டியது. டெர்மா கலர் வாங்கி தடவிக்கிட வேண்டியது. ஸோ 100%க்கு என்ன வழின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? மேடம் நான் நந்தினி ஃப்ரம் செங்கல்பட்டு மேடம். டாக்டர் இருக்காங்க நந்தினி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நந்தினி. ஹவ் ஆர் யூ சார்? நான் எப்படி இருக்கேன் பத்தியா? நீங்க ஆல்வேஸ் பெஸ்ட் தான் சார், ப்ராப்ளமே இல்ல. ஏமா கிருஷ்ணன் பாத்திருக்கியா? கிருஷ்ணன் பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க சார். கோபியரோட இருப்பாரு அவரே. நீங்க சிங்கிளா இருக்கீங்க. நான் சிங்கிளா இல்லம்மா, கிருஷ்ண கோபியர் மாதிரி தான் நானும். அதனால எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். சொல்லுமா. ஷோல 6 பெண்களா கூட்டிட்டு வர முடியும்? பாரதி ராஜா படம் மாதிரி டான்ஸ் ஆட விட்டுருங்க. உங்க மேல கண்ணு மட்டும் போகாது, எல்லாம் லேடிஸ்க்கும் சரி. ஓ, ரொம்ப சந்தோஷம். சொல்லுடா சார். எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் டவுட் சார். எனக்கு ப்ராப்ளம் சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஏஜ் 25 ஆகுது. சரி. பாத்தீங்கன்னா ஒரு 2-3 முடி வந்து ஒயிட்டா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது சார். அது ஏன் சார் ஸ்ப்ரெட் ஆகுது? சரி, நான் சொல்றேன். 1 2. நெக்ஸ்ட் வந்து சார், என் சிஸ்டர் வந்து டீச்சரா ஒர்க் பண்றா. அவ தலை ஃபுல்லா பேன் நீர் நிறைய பிடிச்சிருச்சுங்க சார். அவ ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ண ரொம்ப. இவ்வளவு நேரம் பொம்பளைங்களை வையாம இருந்தேன், ரெடி ஆயிருச்சு. 2 3. இது ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குங்க சார். நாங்க எவ்வளவு எடுத்து பார்த்தோம், வந்து எதுவும் கியூர் ஆகலைங்க சார். இது நான் சொல்றேன் உனக்கு. சொல்லு. கொஸ்டின் வந்து என் கை உடம்பெல்லாம் ஒயிட்டா இருக்குங்க சார், கலரா தான் இருப்பேன். பட் ஆனா அந்த ஃபேஸ், கழுத்து, கை, அதுக்கப்புறம் கால் மட்டும் ரொம்ப பிளாக்கா இருக்குங்க சார். எல்லாத்தையும் சொல்லிட்டியே, கலராகணும் அவ்வளவுதானே? ஆமாங்க சார். இது மட்டும் கை, கால், முதுகு. அப்புறம் உன் வீட்டுக்காரர் உன்னை கலரானும் சொல்லிட்டாரு. உன் வீட்டுக்காரர் உன்னை கலரானும் சொல்லிட்டாரு, அப்படிதானே? ஆமாங்க சார். சரிம்மா, நான் வழி சொல்றேன்மா. சரி சார். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க டைரக்டர் பாலா மாதிரி இருக்கீங்க. Thank you. நிறைய காலர்ஸ் சொல்லிட்டாங்க. Thank you. ஓகே ஓகே. கிரே ஹேர். கிரே ஹேர் போகாது. வந்தது தான். இனி வராம இருக்கிறதுக்கு சீக்ரோ டெய்லி மார்னிங் அண்ட் நைட். மண்டை முடிபூரா சோஃபர் பயோனாயி 3 மாசத்துக்கு. தினம் காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். கருவேப்பிலை சட்னி சாப்பிடணும். வந்தது போகாது. 35 வயசுக்கு மேலே கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. நீ 35 வயசு வரைக்கும் இதை தள்ளி போடலாம். 35 வயசுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. 1 2. பேனு ஈரு வாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது தினம் தலை குளிங்க. பெண்களே,
பெண்களே என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. அது பாருங்களேன், பேனும் பொடுகும் ஈரும் வச்சுக்கிட்டு இருந்தா கூட யாராவது இருக்க முடியுமா? பிள்ளைங்களுக்கு இருந்தா அம்மாவுக்கு இருக்குங்கிறான், அம்மாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு இருக்குங்க. டேய் எப்படா இதெல்லாம் எடுப்பீங்க? அது வரட்டும் சார், 4 தானே சார் இருக்குது, 40 தானே சார் இருக்குது. இது பதிலே இல்லை. இதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா தினம் தலை குளித்தாலே பாதி பொடுகு போயிடும் அப்படின்னு சொன்னால் தலைக்கு எதுக்கு சார் தினம் குளிக்கணும்? தினம் ஏன்டா சாப்பிட்றப்போ? தினம் சாப்பிடாத. வாரத்துக்கு எத்தனை நாள் குளிப்பேன்? 2 நாள் குளிப்பேன். அப்போ 2 நாள் மாத்திரம் சாப்பிட 5 நாள் பிச்சைக்கார மாதிரி சுற்றுறா அப்படிம்பேன். மாற்ற முடியலையே பெண்களை ஒன்றுமே சொல்ல முடியலை. கேட்டால் ரத்னவேல் பொம்பளைங்களை மாத்திரம் வைக்கிறான் அப்படிம்பாங்க. சரியா? சரி, பேனு ஈரு பொடுகு. பேனு ஈருக்கு பெரின்னு ஒரு ஆயின்மெண்ட், மண்டை முடி ஃபுல்லாக குடும்பம் பூரா போடுங்க. ஏன்னா நீ இந்நேரம் எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஊர்ந்து எல்லார் தலையில ஏறி நிற்கும். ஒரே நாள் வைத்தியம் பண்ணும்போது எல்லாருக்கும் பண்ணுங்கள். 8வது நாள் திரும்ப ஒரு தடவை பெரின் போடுங்க, மண்டை முடி பூரா தடவுங்க, காலையில் வாஷ் பண்ணிடுங்க. ரெசிஸ்டண்ட்டாக சில பேருக்கு ரெசிஸ்டண்ட்டாக போகாமே நின்றோம். அவங்களுக்கு பேக்ட்ரிம் டிஎஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த பேக்ட்ரிம் டிஎஸ் செப்ட்ரான். இந்த செப்ட்ரான் பேன் எதை சாப்பிட்டு உயிர் வாழுமோ அதை கொண்டுவிடும். ஸோ பேன் எதை தின்னுட்டு உயிர் வாழுமோ அதை கொண்டுரும், பேனை கொள்ளாது. அப்போ பேனுக்கு உயிர் வாழ்கிறதுக்குரிய அந்த இது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பேக்ட்ரிம் டிஎஸை காலையிலையும் நைட்டு ஒரு 5 நாள் போடுங்க. கூட சேர்த்து ஐவர்மெக்டின் ஒரு 3 நாளைக்கு நல்லா இருவீங்க. இல்லை ஒரே டோஸாக வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு நான் ஒரு டேப்லெட்டாக சொல்கிறேன், QWORM ப்ளஸ். இதை காலையிலையும் நைட்டு 3 நாள் போடுங்க. பேக்ட்ரிம் டிஎஸை காலையிலையும் நைட்டும் போடுங்க. பெரின் க்ரீமை நாள் 8வது நாள் குடும்பம் பூரா போடுங்க. கம்ப்ளீட்டாக குடும்பம் பூரா போயிடும். இல்லைன்னா இது வாழ்க்கைக்கு போகாது. பேன் வளருது, நாளைக்கு பூரா ஏறிடும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாம்பு ஏறிடும். இப்படியே தலை முழுக்க எல்லாம் வச்சுக்கிட்டே அலைங்க. பெண்களே மாறாதீங்க. எல்லாம் ஆனால் சரியாயிட்டிங்கன்னா எங்களுக்கு பேஷண்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இப்படியே இருங்க. இனி என்ன சொன்னாலும் மாற போகிறது இல்லை. இது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நடக்குதில்லை. பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிறது. ஷாம்பு ரெகுலராக பண்ணுங்கள். தினம் தலை குளித்தாலே பொடுகு போயிடும். ஏன்னா பொடுகு தான் உங்களுக்கு ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெரிய காரணம். லேடிஸுக்கு அரிக்குது சார், சொரியுது சார், நமக்கா அசிங்கமாக தோண வேண்டாமா? தினம் தலை குளித்து வாஷ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். கேரளா போய் பாருங்கள், காலையில் நைட்டு எந்த நேரம் இருந்தாலும், ராத்திரி 12 மணி ஆனாலும் அவங்க தலைக்கு தான் குளிக்கிறாங்க லேடிஸ். நம்ம மாத்திரம் விட்டுட்டோம். நம்ம இங்கேருந்து இனி கேரளாக்குள்ளே போனோம்னா அவங்களையும் சேர்த்து கெடுத்துவிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. சரியா? இது 2வது. 3வது ஸ்கின் ஒயிட்டனிங். வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. இது 2ம் செய்ய மாட்டீங்க அப்படின்னா தான் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ண முடியும். மஞ்சள் வெயிலில் உள்வாங்கும். வெயிலில் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாம் காக்கா குஞ்சு மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கு இதே கிடையாது. இந்த 2ம் பண்ண மாட்டீங்கன்னா தான் ஸ்கின் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட். 30 to 40% இம்ப்ரூவ்மெண்ட், 100% கேரண்டீட். வேகமாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா? ஸ்லோவாக வேணும் அப்படின்னா மாத்திரை மருந்து, வேகமாக வேணும்னா இன்ஜெக்ஷன். ஸ்லோவானா H1 ஆயின்மெண்ட் முகத்துக்கு, HQ1 ஆயின்மெண்ட் உடம்புக்கு. HQ1 முகத்துக்கு ஒத்துக்கிடுதுன்னா ரொம்ப அருமையான மருந்து. ஆனால் பாதி பேருக்கு ஒத்துக்கலைன்னா நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் முகம்லாம் வீங்கும், தடி போகிறோம், மருந்து நிப்பாட்டினோன்னே போயிடும், பயப்பட வேண்டாம். இல்லைனா H1 டெய்லி போடுங்க. H1க்கு அலர்ஜி வர்றவங்கலாம் இருக்காங்க, பட் ரொம்ப வர்றதில்ல. HQ1 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் H1 முகத்துக்கும் HQ1 உடம்புக்கும் போடுங்க. கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. ஜி கோல்டு சோப் இல்லைன்னா ரயாம் சோப் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் பண்ணுங்கள். சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. கண்டினியூ பண்ணிங்கன்னா ஃபேர் ஆகிக்கிட்டே போவீங்க. ஆனால் ரெகுலராக பண்ணணும், வெயிலில் போகக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ரம்யா ஃப்ரம் சென்னை. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ ரம்யா ஃப்ரம் சென்னை. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாம்மா. என்னோட கன்சர்ன் ஆக்னி ஸ்கார்ஸ். வயசு என்ன உனக்கு? 24. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. குழந்தை? சாரி. சரி, இப்போ கல்யாணம் பண்ண போறியா? இல்ல டாக்டர். எப்போ பண்ண போற?
தெரியல. மண்டை, அது கேட்குறதுல ஒரு இது இருக்குது. அதுதான் எவ்வளோ நாள் ஆகும்? வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களான்னு கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஏன்னா நான் வைத்தியம் சொல்லும்போது சில மாத்திரைகள் வந்து கல்யாண டைமில் போட முடியாது, அதுக்கு தான். ஓகே சரி டாக்டர், எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு. சரி. சிவியர் ஆக்னி இருந்ததுனால இப்போ ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கு. ஆக்னி வந்த காலத்தில் பூரா அமிக்கி அமிக்கி விளையாண்டு பார்த்தியா? இல்ல அந்த அளவுக்கு பண்ணல, பட் அந்த அளவுக்கு பண்ணலை, ஆமா கொஞ்சம் பண்ணிருக்க. அப்புறம் ஆக்னி போயாச்சு, பட் இப்ப ஸ்கார்ஸ் இருக்கு. ஸ்கார்ஸ்க்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஃபார் 1 இயர். லேசர்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன், டர்மா ரோலர் இதெல்லாம் பண்ணிட்டு ஐ டென்ட் see much of a difference. சரி. ஒரு சிட்டிங் ஆஃப் ஃபில்லர்ஸ் எடுத்திருக்கேன், பட் அதுலயும் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரீட் ஆக்னி ஸ்கார்ஸ்? வெரி குட், வெரி குட். அதாவது தழும்பு வர விடக்கூடாது. தழும்பு வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் தழும்பு தான். ஓகே. அது அடிபட்ட தழும்பாக இருக்கலாம், தீப்பட்ட தழும்பாக இருக்கலாம், காயமாக இருக்கலாம், இல்லைன்னா பருவனால் வந்தக்கூடிய தழும்பாக இருக்கலாம். எந்த தழும்பும் 100% எடுக்க முடியாது. ஒரு தடவை தோல் தழும்பு ஆயிடுச்சுன்னா போச்சு. தோலில் வந்து மேல் பாகம் கீழ் பாகம், எபிடமிஸில் தான் மேல் பாகம், அதில் வரக்கூடியதெல்லாம் தழும்பாகாது, போயிடும். கீழே வந்துருச்சு டெர்மிஸ் பக்கம் அப்படின்னா அது கண்டிப்பாக தழும்பு தான். தழும்பை வந்து சின்னதாக்கலாம், காஸ்மெட்டிக்காக அக்செப்டபிலிட்டி கொண்டாடலாம். ஆனால் 100க்கு 100% எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. தழும்பை எடுக்க முடியாது, தழும்பை எடுக்க முடியாது, தழும்பை எடுக்க முடியாது. பருவோட விளையாடாதீங்க, பருவை கித்தார் வாசிக்காதீங்க, பருவை அமுக்கி ரிசர்ச் பண்ணாதீங்க, நெய் வருதா வெண்ணெய் வருதான்னு பார்க்காதீங்கன்னு யார்கிட்ட சொன்னாலும் கேட்குறது இல்லை. அவங்களாம் அமுக்குறாங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் பார்லரில் போய் அமுக்கி பிதுக்கி எடுத்து விட்றாங்க. அமுக்கி பிதுக்கி எடுத்து விட்டு ஓட்டையாக்கிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி நல்லா தான் இருக்கும், ஓட்டையான பிறகு திரும்ப நம்மகிட்ட வர வேண்டியது. வந்தோடனே 15 நாள் வைத்தியம் பண்ண வேண்டியது. 15 நாள் என்ன சார், 5000 ரூபாய்க்கு மருந்து எழுதியிருக்கீங்க, ஒன்றுமே போகல, நான் போகும்னு சொன்னேனாம்மா. இல்லை சார் 5000 ரூபா, 5000 ரூபாய்க்கு போகாதுமா, நீ வந்து கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்திருந்தேன்னா இது வந்திருக்கவே செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, 4th grade ஆக்னி இருக்குது. அதாவது முதுகில், நெஞ்சில் தடிப்பு தடிப்பாக வரும், முகத்தில். இந்த மாதிரி வரக்கூடிய பருக்கள் தானாகவே தழும்பு வரக்கூடிய பருக்கள் அது. பட் அது வந்து ரொம்ப அன்காமன். நார்மலாக நமக்கு பரு பார்க்குறது எல்லாமே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 தான். அதை சும்மா இருந்தால் தானாக போயிடும். நம்மால் நோண்டி தான் நம்மளால் இப்போ வம்பு பண்ணுறது. அதை இந்த 4th grade ஆக்னி வர்றவங்க ஐசோட்ரெட்னாயின் கட்டாயம் போட்டே ஆகணும். ஐசோட்ரெட்னாயின் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வராது. ஐசினான்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த ஐசினா வந்து கலர் கொடுக்கறதுக்கும் வச்சுக்கலாம், அது போக நமக்கு இந்த மாதிரி பரு வந்து பள்ளம் விடாமல் இருக்கிறதுக்கும் போடலாம். அந்த டைமே அந்த ஐசினா 6 மாதம் போட்டிருந்தா 100க்கு 100% தழும்பு வராது. அதாவது தழும்பு வர்றதுக்கு கீழே இருக்கிற தோல் வந்து பாதிப்பு வருது. இந்த ஐசினா என்ன பண்ணும், கீழே இருக்க தோலை மேலே தூக்கி விடும். அதாவது தோலை வளர்த்து 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 மேலே விடும்போது தழும்பே வராது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது, தழும்பு வந்தாச்சு, தழும்பு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த தழும்பும் 100க்கு 100% க்யூர் இல்லை. 50லேருந்து 60% க்யூர். 50லேருந்து 60% க்யூர் எதனாலலாம் பண்ணலான்னா, ஒரு ஐசினா டேப்லெட் போடணும். அதாவது எந்த லேசரோ, டர்மா ரோலரோ, டர்மப்ரேஷனோ, கெமிக்கல் பீலிங்கோ நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஐசினா ஐசோட்ரெட்னாயின் போடணும். ஐசோட்ரெட்னாயின் போடுறதுனா கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஐசோட்ரெட்னாயின் போடக்கூடாது. கல்யாணம் பண்ணலை சார், நான் 6 மாதத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் அந்த ஐசோட்ரெட்னாயின் போட்டுட்டு அதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் இந்த தோல் வந்து புது தோல் வர்றதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா நீங்கள் சுரண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சுரண்டி 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 புண்ணாக்கி இன்னும் இருக்கிறத பள்ளம் இதாகி போயிடும். ஸோ ஐசினா போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பிடிக்குதோ பண்ணுங்கள். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது. வந்தாச்சு, ஒரு ட்ரை பண்ணுவோம், 50% போனால் பரவாயில்ல, பெரிய தழும்பு சின்ன தழும்பு ஆக்கலாமே ஒழிய தழும்பை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்னா அவனால் தான் முடியும். அதனால் அது நடக்கலை. நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது 50% to 60% தான் க்யூர். நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் சரி தான், கூட இந்த ஐசினா சேர்த்து பண்ணியிருந்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு இன்னொரு 20லேருந்து 30% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஐசினா ஆரம்பிச்சிருவேன், 15 நாள் கழித்து வர சொல்லுவேன். அந்த ஐசினாவோட எஃபெக்ட் வர ஆரம்பித்த பிறகு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐசினாவை போட்டுட்டு நான் பண்ணுறது வந்து ஒன்று லேசர், அப்படி இல்லை அப்படின்னா டர்மப்ரேஷன், டெர்மா ரோலர் கூட சில பேருக்கு பண்ணுறேன். இதோட சேர்த்து கவரில் பண்ணும்போது 50 to 60% க்யூர்.
ஓகே டாக்டர், நம்ம அடுத்ததான் வந்து அமைலோடோசிஸ் பற்றி பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அமைலோடோசிஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த அமைலாய்டோசிஸ்மா நமக்கு தெரிய வேண்டியது சிஸ்டமிக் அமைலாய்டோசிஸ். அது ஒரு பக்கம், அது ஆர்கனில் வரக்கூடிய அமைலாய்டு டெபாசிட். ஓகே. அமைலாய்டுங்கிறதே ஒரு புரோட்டீன் தாண்டாம்மா. ஸ்கின்ல வரக்கூடியதில் 2-3 டைப் இருக்குடாம்மா. ஒன்று சும்மா கருப்பாக படிவம் மாதிரி வரும். ரெண்டாவது சின்ன சின்ன கொப்பளமாக வரும். அதாவது காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொப்பளமாக இருக்கும். சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலை வச்சு அந்த காலில் தேய்ப்பான், அந்த காலை வச்சு இந்த காலில் தேய்ப்பான்டாமா. அந்த இடங்கள்ல மாத்திரம் இருக்கும். அவன் தேய்க்கிற இடங்கள் நம்ம கரெக்டாக தெரியணும். அதாவது இந்த காலை வச்சு இந்த பக்கம் இந்த சைடில் தேய்க்க முடியாது. எந்த பக்கம் தேய்க்க முடியுமோ அந்த பக்கம் மாத்திரம் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே சொல்லிடுவான், டே ஏண்டா காலை தேய்ச்சிக்கிட்டே இருப்பியாடான்னு. ஆமாம் சார், அது பழக்கம் சார், ரொம்ப நல்லதுடா, தேய் தோல் பிஞ்சு தோல் இல்லாமல் மொத்தம் போயிடும். இது கதையாக வருதில்லை. இது ஒன்று. அப்புறம் நம்ம ஊர் பெண்கள் வந்து எது கிடைச்சாலும் சுரண்டிடுவாங்க. என்ன, தேங்காய் நார் கிடைச்சா அதை வச்சு சுரண்டிடுவாங்க, சொரக்காய் மட்டை கிடைச்சா அதை வச்சு சுரண்டிடுவாங்க, கயிறு கிடைச்சா கயிறை வச்சு சுரண்டிடுவாங்க, செவர் இருந்தால் செவரில் போய் சுரண்டிடுறாங்க. எங்கேலாம் சுரண்டுருமோ, எங்கேலாம் தோலை கொண்டே தேய்க்கிறோமோ அங்கே அமைலாய்டோசிஸ் வந்துடும். இந்த ஒரு பாதி பெண்களுக்கு இப்போ இந்த இடம் பூரா கருப்பு, இந்த இடம் பூரா கருப்பு, இந்த முதுகில் இப்படி போட்டு ராவுறது, அங்கே பூரா கருப்பு. அந்த அப்படி பார்த்தோன்னே என்ன நாருமா தேய்க்கிற, இந்த என்னமோ ப்ரஷ்ஷு தேய்க்கிறேன் சார், கம்பெனி ப்ரஷ்ஷு சார் அப்படிமா. ஏய் நார் தானே, அது என்ன கம்பெனி இல்லை. இந்த நார் எதுக்கு தேய்க்கணும்? எருமை மாடு சகதிக்குள்ளே முங்கிட்டு வெளியே வரும், பாதி நேரம் அதுக்கு மேலே பூரா பூச்சியாக இருக்கும். அதை தேய்க்கிறதுக்கு நார், தேங்காய் நார், தேங்காய் சரட்டை எல்லாத்தையும் வச்சு தேய்க்கிறாங்க. நீ எங்கே போய் சகதியில் விழுந்த, நீ என்னதுக்கு தேய்க்கிற? இல்லை சார், எனக்கு அப்படி போட்டு குளித்தா தான் குளித்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நார் 5 ரூபா. இந்த அமைலாய்டோசிஸ் போகிறதுக்கு எப்படி 50,000 ரூபா உண்டாமா செலவு. அப்போ தேவையா நமக்கு இது? நம்ம தோல்லையே நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. மாய்ஸ்சரைசர் இருக்குது, எண்ணெய் இருக்குது, இது இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது போக நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம், ரைட். இதில் எங்கேருந்து நார் வந்துச்சு? ஏன்னா இவ்வளவும் சொன்னாலும் இன்னும் நான் தினம் 10 நாரையாவது பார்க்கத்தான் செய்கிறேன். குனிஞ்ச மணிக்கு சொல்லுவேன், எருமை மாட்டுக்கு தான் அந்த நாரை தேய்ப்பேன். என்னத்துக்கு தேய்ச்சியோ போ, சரி பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடு, அவள் தேய்க்கட்டும். எதுக்கு சார்? சரி உனக்கு வந்துருச்சுல, அவளுக்கு வரட்டும் அந்த வியாதி, எனக்கு நீ சரியானோன்னே அவள் வரணும்ல, அதனால் அவளுக்கு கொடு, அவள் சொரிஞ்சிக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்றவேன். இது அதாவது இந்த இது போகிறதே இல்லை நம்ம மக்களுக்கு. இன்னும் பாரு எல்லா கடையிலையும் தொங்குதுடாமா. எல்லா கடையிலையும் இந்த பெட்டி கடையில் பூரா அந்த சொரக்காய் மட்டை வந்து தொங்கிக்கிட்டே இருக்குது. இந்த சொரக்காய் மட்டையை வாங்குறது பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மால் தான். சரியா? சரி, இதை எப்படி சரி பண்ணுறது? வந்துருச்சு, சொரக்காய் மட்டையை தூர எறியணும், இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதை விடணும். நோ ஸ்க்ரப்பிங். ஸ்கின்னை சுரண்டுற வேலையே இருக்கக்கூடாது. ஸ்கின்னை பிடிச்சி இருக்கிற வேலையும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்கின்னை பிடிக்க ஸ்கின்னு வந்து வேறு விதமாக மாறி போயிடும். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. போகிறதுக்கு HTMனு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குடாமா. எங்கே கருப்பு இருக்கோ அந்த கருப்பு மேலே போட்டுக்கிட்டே வரணும். கூட க்ளோ ஸ்கின் கண்டினியூ பண்ணணும். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் போயிடுண்டாமா. 15 வருஷமாக தேய்ச்சி அமைலாய்டோஸோட வருவாடா. 15 நாளில் நம்மளை சரி பண்ணிடணும் பாடாமா. ஏம்மா 15 நாளில் புள்ள பெத்திரிவியா கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்டோன்னு அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நாளாகும், போயிடும். ஆனால் திரும்ப தேய்ச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படியே கருப்பாக போயிருவீங்க, கறிக்கட்டையாக போயிருவீங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் ரம்யா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். டாக்டர் இருக்காங்க ரம்யா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் ரம்யா. சார் நீங்கள் சொல்லிடாமான்னு சொல்லுங்க, அதுக்காண்டி நான் ஃபோன் பண்ணேன். சொல்லிடாமா ரம்யா. தேங்க்யூ சார்.
சார் எனக்கு ஏஜ் வந்து 31 சார். சரிம்மா. எனக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். 2 கொஸ்டின் எனக்கு, ஒரு கொஸ்டின் என் மாமியார் கண்டி. சொல்லுமா. சார் ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு தைராய்டு இருக்கு சார். அதனால 50 mg மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல போட்டுட்டு இருக்கேன். சரி. பிளஸ் பிசிஓடி இருந்தது சார். பட் மெட்ஃபார்மின் போட்டு இப்ப கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 2.5 வயசு ஒரு பையன் இருக்கான் சார். சரி. எனக்கு வந்து சார் ஃபேஸ்ல வந்து சார் அன்னிவன் அங்கங்க ரொம்ப கருள் திட்டு மாதிரி நெத்திலயும் 2 கன்னத்திலயும் இருக்கு சார். நெத்திலையும் கன்னத்திலையும். சரி. ஆமா சார். ஒரு கருள் அப்படியே அன்னிவன், மூக்கு கொஞ்சம் கலரா, கண்ணை கொஞ்சம் கருப்பா, திருப்பி நெத்தி கொஞ்சம் கருப்பா, அது மாதிரி அங்கங்க இருக்கு சார். சரிம்மா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். 1. செகண்ட் திங், எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு சார். கிரே ஹேர்ஸ் நிறைய இருக்கு சார். டாண்ட்ரஃப் இருக்கா? டாண்ட்ரஃப் இருக்கு சார். முடியினோட வேர்ல இருந்து போதா பாதி பாதியா உடையுதா? இல்ல, அந்த ஒயிட் பல்போட வருதுங்க சார். தினம் தலை குளிப்பியா குளிக்க மாட்டியா? நீங்க சொன்னதுல நிஜமா தலை குளிக்க, சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, டெய்லி தலை குளிச்சிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு எதுமா இந்தியாவுல ஒரே சார் நீங்க சொன்னதுல இருந்து நான் கண்டிப்பா, பிகாஸ் ஹேரும் ஸ்கின்னும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியம், அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன் நான். அம்மா இல்லைன்னா குப்பை தொட்டியில புத்துக்கி போட்டுருவாங்கம்மா. அம்மா நீங்க எல்லாரையும் கவனிப்பீங்க. ஒரு வயசுல உங்களை யாரும் கவனிக்காம விட்டுருவோம். அதை பார்த்துக்கிடுங்க. அதனால அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூ வந்து என்றைக்குமே அழகாக இருந்துக்கிட்டே இருக்கணும். பூவை சுற்றி வண்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். பூ அழகாக இல்லைன்னா வண்டு ஒன்றும் சுத்தாது. அப்போ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2. அப்புறம் தேர்ட் கொஸ்டின், மாமியாருக்கு ஏஜ் 50 ஆகுதுங்க சார். சரி. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன கடிச்சதுன்னு தெரியல, பட் அரிப்பும் சகப்பு தடம் தரமா வீங்குதுங்க சார். சிறுபாம்பு கடிச்சிருக்குமோ? தெரியலைங்க. பூரான் கடிச்சிருக்குமோ? தெரியலைங்க சார். முருங்கை மரம் இருக்கா வீட்டில்? என்னங்க சார்? முருங்கை மரம் இருக்கா வீட்டில்? இல்லைங்களா சார். சரி. சரிம்மா, கிண்டலு கேட்டேன்னாம்மா. சரி, இந்த மாமியார்லேருந்து ஆரம்பம். இந்த டிசீஸ் பேர் அட்ரிகாரியா. ஓகே. அட்ரிகாரியா வந்து எல்லாரும் பொதுவாக சொல்கிறது கடிச்சதுனால வர்றதுன்னு. அது அப்படி இல்லை. சாப்பாடில் வர்ற அலர்ஜி, நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களில் வர அலர்ஜி. மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம், இதெல்லாம் காமனாக வரக்கூடிய அலர்ஜி. இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணும். கூட சேர்த்து லீமாஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட்டை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா 6 மாதம் போடணும். போட்டு 15 நாளில் விட்டால் திரும்ப வரும். திரும்ப 6 மாதம் கண்டினியூ பண்ணணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா 60% இந்த 6 மாதத்தில் போயிடும். 40% வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த லீமாஸ் மாத்திரை தான் வாழ்க்கை. முடிவில்லை, தொடர்கதை. இல்லைன்னா அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும். அலர்ஜி டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வயசானவங்க மூவ் பண்ண முடியாது அப்படின்னா பேசாமல் மாத்திரையை போட்டு விட்டுற வேண்டியதான். நான் சொன்ன மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழத்தை மாத்திரம் நிப்பாட்டோம்னா ஓரளவுக்கு அரிப்பு குறையும். இது வந்து காரணம் கிடையாது. அரிப்பை கூட்டுறதுக்கு இதெல்லாம் இந்த சாப்பாடில் ஒரு இது. அது மாதிரி அதை மாத்திரம் நிப்பாட்டிக்கணும். இது 1. 2வது, முகத்தில் திட்டாக வர்றது, கருப்பாக இருக்கிறது கஷ்டம்தான். பட் நீங்கள் கொஞ்சம் சின்சியராக பண்ணிங்கன்னா நல்லாயிருவீங்கம்மா. 1 H1 ஆயின்மெண்ட் டெய்லி நைட் போடணும். GRM ஆயின்மெண்ட் 15 நாளைக்கு H1ஓட கலந்து கருப்பு இருக்க இடத்துல மாத்திரம் தடவிக்கிட்டே வரணும். அடுத்த 15 நாளில் GRM விட்டுறணும். H1 மாத்திரம் கண்டினியூ பண்ணணும். GRM போட்டால் தான் நல்லா இருக்குன்னு GRM கண்டினியூ பண்ணக்கூடாது. GRM டாபிக்கல் ஸ்டீராய்டு ரொம்ப நாள் போடக்கூடாது. மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருமா. நீ 3 மாதத்தில் நல்லா ஆயிடுவோம். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட் டெய்லி நைட் போடு. ரயாம் சோப் இல்லைனா G கோல்டு சோப் போடு. அப்படியே மெதுவாக ஃபேர் ஆக ஆரம்பிச்சிருவேன், நல்லாக ஆரம்பிச்சிருவேன். GRM H1 ஃபஸ்ட் 15 டேஸ் ஃபாலோட் பை வெறும் H1 மாத்திரம் டெய்லி கண்டினியூ பண்ணிக்கோ. க்ளோ ஸ்கின் கண்டினியூ பண்ணிக்கோ. இந்த சோப்பு நான் சொன்ன மாதிரி G கோல்டு இல்லைனா ரயாம் சோப் போடு. நல்லாக ஆரம்பிச்சிருவிடாமா. நான் ரெகுலராக பண்ணணும். 1. முடி உதிர்றது, டேண்ட்ரஃப் இருக்குது. டேண்ட்ரஃப் இருந்தாலே கிரே ஹேர் சொன்னாங்க. டேண்ட்ரஃப் இருந்தாலே பாடு தான். இப்போ கிரே ஹேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. முடி உதிரதை நிப்பாட்டிக்கலாம். டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணாமல் ஹேர் ஃபாலுக்குரிய மருந்து போட்டோம்னா ஹேர் ஃபாலுக்குரிய எல்லா மருந்துமே டேண்ட்ரஃபை கூட்டி விட்டுரும், இச்சிங்கை கூட்டி விட்டுரும். ஸோ டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு NCPன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. தலைக்குள்ளே ஒரு 15 நாள் தடவுங்க, குறைஞ்சிரும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் ஆக்குங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஆக்குங்க. அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. வாரத்துக்கு 1 நாள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வராது. நீங்கள் செய்ய வேண்டியது மருந்து ஹேர் 10 ஒரு சொல்யூஷன். டெய்லி நைட் இங்க் ஃபில்லரில் எடுத்து மண்டையில் போடணும். காலையில் ரீடென்சில்னு ஒரு மருந்து இங்க் ஃபில்லரில் எடுத்து மண்டையில் போடணும். மண்டையில் போடணும். முடிக்கல. இந்த மண்டையில் போடணுங்கிறது முகத்தில் வடி விட்டிங்கன்னா முகத்தில் பூரா கரடி குட்டி ஆயிடுவீங்க. பாதி பொம்பளை கரடி ஆயாச்சு இந்த மருந்தை போட்டு. அதனால் கவனமாக போடுங்க. போட்டுட்டு முகத்தை நல்லா கழுவிடுங்க. இந்த மருந்து ஸ்பில் ஓவர் ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. மண்டையில் மாத்திரம் போடுங்க.
தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை ட்ரீட் பண்ணுறது பெரிய சவால்மா. இது வந்து உன்னோட 100க்கு 100% முயற்சி இருந்து வந்தால் தான் சரியாகும். இல்லைனா தைராய்டு இருக்கவங்க ஸ்லோவாக முடி போய்கிட்டே இருக்கும். 20 வயசில் போக ஆரம்பிச்சுன்னா 30 வயசில் மண்டை பூரா போயிடும். இந்த சொல்யூஷனை லைஃப் லாங் கன்டினியூ பண்ணிக்கிடுங்க. கூட சோஃபர், பயோனாயி, கேமல் மாத்திரம் 3 மாதத்துக்கு போடுங்க. இந்த மாத்திரைகளை நிப்பாட்டிக்கிடுங்க. சொல்யூஷன் லைஃப் லாங். பொடுகு வராமல் பார்த்துக்கிடுங்க. யாக்ரோ ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பொடுகு கண்ட்ரோல் ஆயிரும். என்சிபி ஆயின்மெண்ட் நான் சொன்ன மாதிரி 15 நாள் டெய்லி, வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ரெகுலர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பொடுகும் இல்லாமல் அப்படியே நீங்கள் நல்ல ஹேரோடு வந்துடுவீங்கம்மா. பட் சின்சியராக, ரிலிஜியஸாக, சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சிங்கன்னா க்யூர் ஆயிரும், இல்லைனா ஆகாது. ஓகே டாக்டர், விட்டிலிகோ பற்றி சொல்லும் போது வெண்குஷ்டத்தோடு அதை வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம், வெள்ளைப்படை அதில் உணர்ச்சி இல்லைன்னா வெண்குஷ்டம். ஓகே. இது வந்து உணர்ச்சி இல்லாதது கிடையாது. இது வந்து அந்த அணு இல்லை, தோலில் இருக்கிற கலரு தான் இல்லை. அந்த வெண்குஷ்டத்தில் தோலில் இருக்க கலரும் இருக்காது, அந்த இடத்துல உணர்ச்சியும் இருக்காது. உணர்ச்சி இல்லாத படை தொழுநோய். அந்த தொழுநோய் வந்து அடுத்தவங்களுக்கு பரவுதுன்னா அவங்களும் தும்மல்னால பரவுது. அப்போ ஆனால் அதுக்கும் வைத்தியம் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் இருக்குது. 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வைத்தியம் பண்ணால் 100க்கு 100% க்யூர்மா தொழுநோயும். ஓகே. பட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளையாக வருதா குத்தி பார்க்குறோம், அந்த இடத்துல உணர்ச்சி இல்லை அப்படின்னு தோணா தான் தொழுநோய். சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளை தொழுநோய் இல்லை, பயப்பட வேண்டாம். வெள்ளையை வந்து நம்ம வந்து தெய்வ குழந்தை மாதிரி அவங்கள நினைக்கணுமே ஒழிய சொசைட்டியிலிருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்க வந்து நம்ம வந்து ஆராதிக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு ஆசையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதில் வைத்தியம் பண்ண முடியாமல், வைத்தியம் பண்ணி செலவழிக்க முடியாமல் அந்த கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. வியாதி இல்லை, வைத்தியம் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை, டாக்டரை பார்க்கணுங்கிறதும் இல்லை. டாக்டரை பார்த்து இன்னொரு வியாதி வர்றதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் நிம்மதியாக சுகமாக வாழ கற்றுக்கிடுங்க. ஓகே டாக்டர், ஆஸ் ஆல்வேஸ் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஷோவை நம்ம ஹலோ டாக்டர் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வைட்டிலிகோ பற்றி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.